41. If cot theta plus tan theta equal to x and secant theta minus cos theta equal to y. ஒரு x ஒரு y கொடுத்துட்டாங்க. Then prove that x square y the whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்துக்கலாம் x equal to cot theta plus tan theta. இன்னொன்று என்ன கொடுத்தாங்க y equal to secant theta minus cos theta. ஓகே, இது ரெண்டையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம், காட்டை எப்படி எழுதிக்கலாம், cos theta by sin thetaன்னு எழுதலாம். ப்ளஸ் tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதலாம். இதை என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்தோன்னா sin theta cos theta இதை ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்து கிராஸ் பண்ணிடணும் நியூமரேட்டருக்கு. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் இந்த சைன் அங்கே போயிடுச்சுன்னா sin ஸ்கொயர் theta. அப்போ sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ 1 by sin theta cos theta. ஓகே, இதே மாதிரி ஒய்யையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், சீக்கன் எப்படி எழுதலாம், 1 by cos theta. காசை காசு தான் எழுதலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் 1 minus cos ஸ்கொயர் theta. 1 minus cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் thetaன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ sin ஸ்கொயர் theta by cos theta. ஓகே, நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2 by 3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 by 3. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எக்ஸ் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 1 by அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸ்கொயர்னா அப்படியே ஸ்கொயர் போட்டுறோம். அடுத்து பக்கத்துலேயே ஒய் எழுதணும், இன்டூ தான் இந்த டேர்மை அப்படியே எழுதிடும். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா. நெக்ஸ்ட் என்னது, இந்த டேர்முக்கு 2 by 3 பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸை அப்படியே எழுதுவோம். 1 by sin theta cos theta பக்கத்துலேயே ஒய்க்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஒய் டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்கு, நம்ம ஒரு ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயரும் 4 ஆகிடும். டினாமினேட்டரில் இங்கே ஸ்கொயர் எதுவுமே இல்லை, ஸோ இங்கே ஸ்கொயர் மட்டும் ஆகும். இதையும் பண்ணிட்டு பவரில் 2 by 3. ஓகே, இதில் ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் இன்டூ தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே 3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, 1 by இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2 by 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் சைன் கியூப் டீட்டா பை கீழே காஸ் ஸ்கொயர், அப்போ காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2 by 3. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 3ங்கிறது என்னதுன்னா டினாமினேட்டர், இந்த பவரை கேன்சல் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஸ்டெப்பு. 1 by காஸ் கியூப் இன்ட்டு இந்த பவரை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், 2 by 3 டீட்டா. அதே மாதிரி இங்கே சைன் 3 இன்ட்டு 2 by 3 டீட்டா பை காஸ் கியூப் இன்ட்டு 2 by 3 டீட்டா. பவருக்கு பவர் இருந்தால் அதை இன்டூ பண்ணிக்கலான்னு நமக்கு ரூல் இருக்கு, அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். இங்கேயும் 3, இது டினாமினேட்டர் நியூமரேட்டர், ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, 1 by காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, இது லைக் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படியே நியூமரேட்டரை அப்படியே ஆடுனாலும் ஆடு, இல்லைனா சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ 1 minus sin ஸ்கொயர் டீட்டாவை என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 1 வந்துருச்சு. நம்ம 1ன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.